இன்னைக்கு டே 37 வேண்டாம் விருப்பாக தான் எந்திரிச்சேன். ஏன்னா இன்றைக்கி போஸ்டிங் போக வேண்டியதாயிருச்சு. ஏன்னா சொல்கிறேன் நேற்று லாஸ்ட் டேன்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்தியாடா அப்படின்னீங்கன்னா, ஒன் லாஸ்ட் டான்ஸ்னா அந்த மாதிரி ஒன் லாஸ்ட் டேப்பா போஸ்டிங்கு அப்படின்ட்டாங்க. சரி வேறு வழி இல்லாமல் அட்டெண்டன்ஸ்க்காக போய் தான் ஆகணும். போனோம். பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னும் ஒரு நாள் இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பேர் படிக்க டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணிருந்தாங்க. நமக்கு அந்த பிரச்சனை இல்லைப்பா. பட் எல்லாரும் கூடயும் அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு ரெக்கார்டு கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சு, அப்படியே முடிச்சிட்டோம். இந்த வஜா இருக்கிறானே நேற்று லீவ் போட்டு இன்றைக்கி வந்துட கூட மாட்டான். அட்டண்டன்ஸ்க்காக மட்டும்தான் வந்திருக்கான். அதுவும் பேக்கில் கைனகாலஜி புக்கு வச்சுருக்கான். பஸ்ஸில் வரும்போது ட்ராவல் பண்ணும்போது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கைனகாலஜி படிச்சுட்டு வந்திருக்கான். நல்லா வசமாக மாட்டிக்கிட்டான். அவனை விட்றதா இல்லை இன்னைக்கு. அதுக்கப்புறம் அப்படியே போஸ்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு. அப்புறம் லஞ்ச் சாப்பிட்டோம். அப்புறம் கேலரி மாஸ்டரையும் ட்ரெண்ட் செட்டர் சாண்டியும் போய் பார்த்தோம். சாண்டி இன்னும் கொஞ்ச நாள் பார்க்க முடியாது அப்படின்னா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஈவினிங் ஒரு 4-5 o'clock போயிட்டேன். பட் அதுக்கு முன்னாடி சுசி வீட்டில் போய் சில விஷயங்கள் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அவன்கிட்ட போய் கேட்டேன், எத்தனை சப்ஜெக்டா முடிச்சிருக்க அப்படின்னு. நான் நார்மலாக சொல்லிட்டேன், ஸ்டைலாக சொல்லிட்டான்னு கேட்டான். ஸ்டைலாக சொல்கிறா அப்படின்னு பாருங்கள் காட்டுறான். ஏறி அவன் போட்ட டிப்ரெஷனில் எனக்கு படிக்கவே தோணல. வீட்டுக்கு வந்து அப்படியே ஜாலியாக சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வேஸ்டட் டே. பாய்.